வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒருத்தன் கொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு ரூத்லெஸ் இன்சிடெண்ட் தான் உத்தரப்பிரதேஷில் இருக்க ஜான்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடந்திருக்கு. அதுவும் இது யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 18 மாதம் ஆன ருத்பி அப்படிங்கிற பெண் குழந்தைய அசோக் அப்படிங்கிறவன் கோமதி ரிவரில் தூக்கி போட்டிருக்கான். இந்த அசோக் அப்படிங்கிறவன் வேற யாரும் இல்லை, இந்த ருத்பியோட அப்பா தான். இதுக்கான காரணம் என்னன்னா, இவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இந்த பெண் குழந்தைய இவன் இப்படி பண்ணியிருக்கான். அவனோட ஒய்ஃப் கிட்ட நான் குழந்தைய வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே இருக்கிற ஒரு ரிவரில் குழந்தைய தூக்கி வீசியிருக்கான். அது ஆப்போசிட்ல இருந்து பார்த்த ஃபிஷர்மேன் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ரிவரில் இருந்த ஸ்ட்ராங் கரண்ட்ஸ்னால குழந்தைய அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை போலீஸ்கிட்ட அவங்க தகவல் கொடுத்தும் அந்த குழந்தைய இன்னும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க அவனை பார்த்து அவனை கேள்வி கேட்குறாங்க. அவன் மூஞ்சில் ஒரு சின்ன ரிமார்ஸ் கூட இல்லாமல் அவன் அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி நான் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துருந்தான். இந்த ஜென்ரேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பாத அப்படின்னு சொல்கிற காலம் போய் ஒரு ஸ்டெப் தாண்டி பெத்த அப்பா அம்மாவையே நம்மளால் நம்ப முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத ஒரு நிலமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கோம், அப்பா நம்மளை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாருன்னு. ஆனால் அதோட நிலமையை பார்த்தீங்களா? இப்போ அவங்க ஒய்ஃப் அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு உயிர் போனது தானே.